நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவால எத்தனை வகையான லூப்ஸ் இருக்கு, அதை நாம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். for லூப், for each லூப், while லூப், do while லூப் இந்த மாதிரி 4 வகையான லூப்ஸை வந்து நாம ஜாவால பயன்படுத்துகிறோம். அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு println மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன். இதில் hello world அப்படின்னு கொடுப்போம். இப்போது நான் ரன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது எனக்கு அவுட்புட்டில். இதே கூட நான் இன்னொரு 10 தடவை ரன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நான் என்ன பண்ணலான்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி வரும். ஓகே, நினச்ச மாதிரியே நாம் வந்து 10 தடவை இந்த கோடை ரன் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எடிட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸு ரொம்ப குயிக்காக இன்க்ரீஸ் ஆகிறத நாம் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் லூப்ஸை பயன்படுத்தி இதே வேலையை ரொம்ப ஈஸியாக ஸ்மார்ட்டாக பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோடையும் அழிச்சிடுறேன். ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக படிக்க போகிறது for லூப். ஸோ for லூப் ஒன்று நம்ம எழுதணும் அப்படின்னா for அப்படின்ற கீவேர்டை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் parenthesis, இந்த parenthesisக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் curly braces. ஓகே, இப்போது இந்த parenthesisக்குள்ளே நாம் பண்ணக்கூடிய விடயங்கள் 3 இருக்குது முக்கியமானது. அது வந்து என்ன பண்ணுன்னா, முதலாவதாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ ஒன்று நாம் ஸ்டோர் பண்ணணும். இப்போது நான் வந்து இன்ட் அப்படின்ற டைப்பில் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து I, இதனுடைய இனிஷியல் வேல்யூ வந்து 1. ரைட்டா, அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே முடியுது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக செமிகோலனை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, இந்த for லூப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிஷனல் டெஸ்டிங் நாம் பண்ணணுங்கண்ணே. அதாவது இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனல் டெஸ்டிங் வந்து நாம் பண்ணுறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I less than or equals to 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஐயினுடைய பெறுமதி 10 விட குறைவாகவோ அல்லது அதற்கு ஈக்குவலாகவோ இருக்கிற வரைக்கும் நான் அந்த லூப்பை வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இன்னொரு செமிகோலான், ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே முடியுது அப்படின்றத குறிப்பிட்றதுக்காக. மூன்றாவது முக்கியமான விடயம் என்னென்னா I++ அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ++னால் நமக்கு தெரியும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஐயினுடைய பெறுமதி வந்து ஒன்றால் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஏதோ ஒரு கட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். அதாவது ஐயினுடைய வேல்யூ வந்து 10 விட அதிகமாக மாறுகின்ற போது அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு ஆகி இந்த லூப்ஸ் வந்து இயங்குறது நிறுத்தப்படும். ஓகே, அப்போது இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விடயங்கள் 3 காணப்படுது. முதலாவது, நாம் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, கண்டிஷனல் டெஸ்டிங். மூணாவது, இங்கே இருக்கக்கூடிய வேரியபிளை ஒன்றால் ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் அதிகரிக்கிறோம். ஓகே, 3 விடயங்கள் தான். இது 3ஐயும் நாம் வேறுபடுத்துறதுக்கு செமிகோலன் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தது மாதிரி நாம் வந்து println மெத்தடை பயன்படுத்திட்டு அதில் hello world அப்படின்னு கொடுப்போம். ரைட், இப்போது நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். பாருங்கள், எக்ஸாக்டாக எனக்கு எப்படி ஏற்கனவே நம்ம ரன் பண்ணமோ அதே மாதிரி 10 தடவை எனக்கு இந்த கோட் ரன் ஆகிருக்கு. ஓகே, இப்போது எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுனுச்சு அப்படின்ற எண்ணிக்கையும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணலன்னா, ஜஸ்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்திட்டு I அப்படின்னு கொடுங்க. இப்போது ஐயினுடைய வேல்யூ ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் என்னவாக இருக்குது அப்படின்றத நாம் அவுட்புட்டில் பார்க்கலாம். இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்கள், முதலாவது லூப் சர்க்கிளில் ஐயினுடைய வேல்யூ 1, ரெண்டாவதுல 2, மூணாவதுல 3. அப்போ அதே மாதிரி 10 தடவை இந்த லூப் வந்து ரன் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து நாம் தொடர்ச்சியாக இதில் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிட்டே போயிடலாம். அதாவது சிலர் யோசிப்பீங்க, இந்த இடத்துல என்ன வகையான டேட்டா டைப்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது. அதாவது இந்த I அப்படின்ற வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு. ஸோ இங்கே வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழு எண்களை நாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணலான்னா டபுள் அப்படின்னு மாற்றி பார்க்குறேன். ஓகே, டபுள்னு மாற்றிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. அதே நேரத்தில் எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் ஃப்ளோட் அப்படின்னு மாற்றினோன்னா அப்போதும் ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகுது. இந்த இடத்துல நான் சார் அப்படின்னு கொடுத்தேன்னா
ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தேவையான வேல்யூவை எனக்கு இங்கே சரியாக பார்க்க முடியலை. ஓகே, சார் அப்படின்ற டேட்டா டைப்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நாம் நார்மலாக இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பை பயன்படுத்திக்கும், அதுதான் நமக்கு சேஃப். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐ அப்படின்ற வேரியபிள் தான் இந்த ப்ரோக்ராமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐயினுடைய வேல்யூவை நம்ம வச்சு தான் இங்கே வந்து கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரோக்ராமை, இந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டேட்டா டைப்பை தான் நம்ம வந்து இங்கே பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு நல்லது. ஓகே, அடுத்த சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா ஐயினுடைய பெறுமதி எப்போ அதிகரிக்கும் அப்படின்றது தான். ஓகே, இப்போது நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகுது. இந்த ஐயினுடைய பெறுமதி எப்போ அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த சந்தேகம். இப்போது தற்காலிகமாக இதை வந்து நான் வந்து எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டுறேன். ஓகே, இப்போது இங்கே இன்ட்டில் இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். num1 = 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். println மெத்தடில் num1னுடைய வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தா பாருங்கள் 1 அப்படின்னு தான் வருது எனக்கு அவுட்புட். இப்போது இதில் num1 ++ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது எனக்கு num1னுடைய வேல்யூ 1ஆல் அதிகரிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் திரும்பவும் 1 அப்படின்னே தான் வருது. ரைட்டா? திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இன்னொரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ num1னுடைய வேல்யூவை பார்க்குறேன். ரன் பண்ணால் பாருங்கள் எனக்கு 2 அப்படின்னு வருது. ஸோ எந்த இடத்துல நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோமோ அதே இடத்துல சடனாக இந்த num1னுடைய வேல்யூ 1ஆல் அதிகரிக்காது. அப்போது இந்த num1னுடைய வேல்யூவை திரும்ப நாம் எப்போ ப்ரோக்ராம் கிட்ட கேட்குறோமோ அப்போ தான் இந்த num1னுடைய வேல்யூ, அந்த அதிகரிக்கப்பட்ட வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் வரும். சரியா? இப்போது இது ஓகே. இதே லூப்பில் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது இல்லையா? இந்த ஓப்பனிங் கர்லி பிரேசஸில் ஆரம்பித்து இந்த க்ளோசிங் கர்லி பிரேசஸில் முடியுது. அப்போது ப்ரோக்ராம் வந்து இந்த கோடை ரீட் பண்ணும்போது எப்போ இந்த லூப்பினுடைய க்ளோசிங் கர்லி பிரேசஸ் அதாவது முடிவுங்கிறது இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த இன்க்ரிமெண்டேஷன் நடக்கும். இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி தான் அந்த ஐயினுடைய பெறுமதி 1ஆல் அதிகரிக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் இங்கே கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த for loop-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், ஐ அப்படின்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு 1 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு லூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போதும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. ஃபஸ்ட்டு லூப் சர்க்கிள், அதாவது நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக பாருங்கள் இந்த ஐ அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணப்பட்டு அதில் 1 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணப்படுது பாருங்கள். அது மட்டும்தான் அந்த க்ரியேட் பண்ணப்பட்ட ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதிலே தான் அதிகரிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும் மெமரியிலே தவிர ஒவ்வொரு தடவையும் ஐ அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணப்படாது. ரைட்? அப்போது ரெண்டாவது மூணாவது தடவைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனல் டெஸ்டிங்கும் இந்த இன்க்ரிமெண்டேஷனும் தான் நடக்கும். கடைசி லூப் சர்க்கிளில், அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு ஆகிற வரைக்கும் இந்த செயற்பாடு திரும்ப திரும்ப நடக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ்னு ஆகிருச்சுன்னா இந்த இன்க்ரிமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நடக்காது. ப்ரோக்ராம் வந்து இந்த லூப்பை ரீட் பண்ணுறதை நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஓகே, தொடர்ச்சியாக நாம் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நெஸ்டட் லூப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். நெஸ்டட் லூப் அப்படின்றது கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு லூப்புக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய இன்னொரு லூப்பை தான் நம்ம நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடை வந்து நான் அழிச்சிடுறேன். இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு for லூப்பை க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் நெஸ்டட் for லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இனிஷியலைசேஷன், கண்டிஷனல் டெஸ்டிங், இன்க்ரிமெண்டேஷன் எல்லாமே இப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஒரு எரர் வருது. என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஐ அப்படின்ற பேரில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம திரும்பவும் ஐ அப்படின்ற பேரில் வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜே அப்படின்னு மாற்றிடும் இதை. ஓகே, எல்லாத்தையுமே ஜே அப்படின்னு மாற்றிட்டோம். இங்கே நமக்கு 10 தடவை வேண்டாம், நமக்கு வந்து ஒரு 5 தடவை இந்த 2 லூப்புமே ரன் ஆகினா போதும். ரைட்? இப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா println மெத்தட் ஒன்று போட்டுக்குவோம். இதில் இன்னர் லூப் ரன்னிங்
அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் ஜேயினுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்குவோம். ரைட், இதை இப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து அவுட்டர் லூப்னு போட்டுக்குவோம். அவுட்டர் லூப் ரன்னிங் அப்படின்னு போட்டு ஐயினுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்குவோம். சரியா, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் பாருங்கள், நமக்கு கிளியராக பார்க்க முடியும். அவுட்டர் லூப் ரன்னிங் அப்படின்னு ஒரு தடவை வந்திருக்கு. அப்புறம் இன்னர் லூப் ரன்னிங் அப்படின்னு சொல்லி 5 தடவைகள் இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல \t அப்படின்ற எஸ்கேப் கேரக்டரை பயன்படுத்திக்குவோம். திரும்ப ரன் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்து கிளியராக தெரியுது. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த for loop ஒரு தடவை ரன் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த லூப்பை 5 தடவை ரன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். ஓகே, அப்போது இதை ரன் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் நடக்கும். எப்போ இந்த அவுட்டர் லூப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லூப், இதில் கண்டிஷன் ஃபால்ஸ்னு ஆகுதோ அப்போது இந்த for loop ரன் பண்ணுறத இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். ஓகே, நம்ம வந்து இங்கே இந்த கன்சோல் விண்டோ கொஞ்சம் பெருசாகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த அவுட்டர் லூப் வந்து ஒரு தடவை ரன் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு இன்னர் லூப் 5 தடவைகள் ரன் ஆகிருக்கு. ரைட், திரும்பவும் 2வது தடவை இந்த அவுட்டர் லூப் ரன் ஆகிருக்கு. அதே மாதிரி 5 தடவைகள் இன்னர் லூப் ரன் ஆகிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இந்த அவுட்டர் லூப்பில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த 2 லூப்பும் மாறி மாறி ரன் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, நெஸ்டட் for loop பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விடயங்கள் இதுதான். இப்போ நம்ம ஜாவாவில் இருக்கக்கூடிய for each loopனா என்னென்னு பார்த்துக்கலாம். for each loop வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் அரேஸ் மற்றது ஜாவாவில் இருக்கக்கூடிய இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ இங்கே வந்து ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அரே அப்படின்றத நம்ம சேனலில் படித்து கொடுக்கல. இருந்தாலும் இதை புரிஞ்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த அரேனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றது தான். இதை எப்படி நம்ம அரே அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோன்னா, இங்கே பாருங்கள், அதனுடைய டேட்டா டைப்புக்கு பின்னாடி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட் ஆட் பண்ணுறோம். இப்போது ப்ரோக்ராமுக்கு தெரியும் இது ஒரு அரே அப்படின்றது. ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஒரு அரே அப்படின்னு ப்ரோக்ராமுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை நாம் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆப்பிள், பனானா, செர்ரி, ஆரஞ்சு, இப்படி எல்லா வேல்யூவையுமே நாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். அண்ட் ஒவ்வொரு வேல்யூவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேயா, இவ்வளோ தான். நம்ம திரும்பவும் அரேஸ் வந்து தனி வீடியோவில் தெளிவாக படிப்போம் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு for each loop ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா for அப்படின்ற கீவேர்ட், அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் parentheses, அதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் curly braces. ஓகே, இப்போது இந்த parenthesesக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய விடயங்கள் 2. நாம் வந்து எந்த அரேவை for each loopல பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த அரேவை தான் பயன்படுத்த போகிறோம். இதனுடைய டேட்டா டைப் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் டைப்லையே நாம் அந்த for each loopக்குள்ளே இந்த parenthesesக்குள்ளே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரிங் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ஒரு கொலினை கொடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அரேயினுடைய நேமை நாம் கொடுக்கணும். ரைட்டா, கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் வேலை. இப்போ நம்ம வந்து இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் நாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது println மெத்தடுக்குள்ளே ஐ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் ஒவ்வொரு லைனில் தனித்தனி லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போது இந்த for each loop வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வலது பக்கத்தில் அந்த அரே நேமை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது ப்ரோக்ராம் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டை இந்த ஐ அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணும். நாம் printlnனை பயன்படுத்தி அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஐ அப்படின்ற அரேக்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டில் வரும். சரியா, இப்படி தான் இந்த for each loop வந்து வேலை செய்யுது. ரைட், இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா for loopல நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்போம். ஒரு லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்த for each loopல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி அத்தனை தடவை இந்த அரே வந்து ரன் ஆகும். ஓகேயா, நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்போம். அதில் நிறையவே நம்ம for each loop வந்து பயன்படுத்துவோம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ உங்களுக்கு இந்த ஃபோர் ஈச் லூப் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நாம் நெஸ்டட் ஃபோர் ஈச் லூப்பை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு உதாரணம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் லெவல் ஃபோர் ஈச் லூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நாம் இன்னொரு ஃபோர் ஈச் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஐ அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம் ஒவ்வொரு லூப் சர்க்கிள்க்கும். நமக்கு வந்து ஃபோர் லூப்பில் பார்த்த மாதிரியே தான் அவுட்டர் லூப் வந்து ஒரு தடவை ரன் ஆகும்போது இந்த இன்னர் லூப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை ரன் ஆகும். ஓகே, சேம் டைம் நமக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னா இந்த அவுட்டர் லூப்பும் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவுட்டர் லூப் இன்னர் லூப் ரெண்டும் எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றத இந்த அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் தீர்மானிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்னுடைய வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் இன்னர் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் இன்னர் லூப் அப்படின்னு வந்து அதில் ஜேயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க முடியும் அவுட்டர் லூப் ஒரு தடவை ரன் ஆகியிருக்கு, இன்னர் லூப் வந்து 4 தடவை ரன் ஆகிருக்கு. சேம் வேல்யூவை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பனானா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகி திரும்ப ஃப்ரம் இன்னர் லூப்னு சொல்லி திரும்பவும் அதே 4 வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இப்போது ஃபோர் ஈச் லூப்பில் நாம் நெஸ்டட் ஃபோர் ஈச் லூப் வந்து இப்படி தான் பயன்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான். இதை நீங்கள் ஜஸ்ட்டு இருக்க மாதிரியே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸில் இந்த ஃபோர் ஈச் லூப்பை நம்ம ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்துவோம். அது எப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சரில். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஃபோர் ஈச் லூப்பில் எப்படி கண்டினியூ அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது நான் வந்து இந்த இன்னர் லூப்பை அப்படியே அழிச்சிடுறேன். இப்போது ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். ரைட், இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ டாட் ஈக்குவல்ஸ் பனானா. இப்போது ஐயினுடைய வேல்யூ வந்து பனானா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டினியூ, அதாவது அந்த வேல்யூவை நீ பிரிண்ட் பண்ணாத அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் ஒரு சின்ன பிழை ஒன்று இருக்குது. நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அது என்ன அப்படின்றத சொல்லுவோம், அப்போ தான் புரியும். ரன் பண்ணுறேன் பாருங்கள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருச்சு. பனானாவும் வந்துடுச்சு நமக்கு. ஆக்சுவலி அது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரிண்டலன் மெத்தட் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நாம் இதுக்கு கீழே கொடுக்கணும். அப்போ தான் இங்கே கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வேல்யூ பனானாவாக இருந்தால் இந்த கீவேர்டு வந்து ஒர்க் ஆகும். இல்லாட்டி அதை ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஆப்பிள், செரி, ஆரஞ்சு இப்படி வருதா? ரைட், இந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆர்டரில் வரணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரைட், அடுத்து நம்ம வந்து பிரேக் அப்படின்னு கொடுக்கலாம். பிரேக் கீவேர்டு. சாரி, இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள், பனானா அப்படின்ற வேல்யூவை பார்த்த உடனே ப்ரோக்ராம் வந்து இந்த லூப்பை ரன் பண்ணுறதை நிறுத்திடும். ஓகே, இதையும் நம்ம இப்போதைக்கு அழிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஃபோர் ஈச் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் லூப்பில் வந்து பார்த்தோம் ஒரு லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்ற கவுண்ட்டை வந்து நாம் ட்ராக் பண்ண முடியும். ஆனால் ஃபோர் ஈச் லூப்பில் வந்து அது முடியாது. இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்றத நாம் இப்போதைக்கு பார்க்குறதுக்கான வசதிகள் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு தனியாக வெளியில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் 1 அப்படின்னு கொடுப்போம். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லூப் வந்து ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போதும் கவுண்டினுடைய பெறுமதியை 1ஆல் நாம் அதிகரிக்கிறோம், ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பிரிண்டலன் மெத்தடுக்குள்ளே கவுண்ட்டை கொடுத்துக்கிறோம். அப்போது இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு 2 3 4 5 அப்படின்னு வருது. நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாம். ஓகே, இந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நாம் எடுத்துக்குவோம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், சரியாக 4 தடவைகள் ரன் ஆகுது. இங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த லூப் ரன் ஆகுனதும் 4 தடவைகள். ஓகேயா? அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா
வைல் லூப். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோடையும் அழிச்சிடலாம். வைல் லூப் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். வைல் லூப்பை வந்து நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், ஏற்கனவே for லூப் அண்ட் for each லூப் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து வைல் லூப். இந்த வைல் லூப்புக்கும் for each லூப்புக்கும் for லூப்புக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு சில வேறுபாடை நாம் வந்து பார்க்கலாம். அதாவது for லூப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்போ பிரதானமாக பயன்படுத்துவோன்னா, ஒரு லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணணும் அப்படின்ற எண்ணிக்கை நமக்கு தெரியும் போது for லூப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். for each லூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேயில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை அந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த லூப் சர்க்கிளை தீர்மானிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேயில் இருக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை. சரியா? அப்போது வைல் லூப்பை நாம் எப்படி எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணணும் அப்படின்ற எண்ணிக்கை தெரியும் போதும் ஒரு லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ண வேண்டி வரும் அப்படின்ற எண்ணிக்கை நமக்கு தெரியாத சந்தர்ப்பத்திலையும் நாம் வைல் லூப்பை பயன்படுத்தலாம். ஓகே, அது எப்படி அப்படின்றத நாம் பார்ப்போம். ஓகே, வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வைல் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தணும். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் parentheses, இதில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கும். இதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் கேர்லி பிரேசஸ்க்கு இடையில் இந்த parenthesesல கொடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கோடை நாம் வந்து இங்கே கொடுப்போம். சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வைல் லூப்பை ரன் பண்ணுறதுக்காக வெளியில் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்டீஜர் டைப்பில் இருக்க போகுது. இதனுடைய இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. சரியா? இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, count less than or equals to 10. கவுண்டினுடைய எண்ணிக்கை 10 விட குறைவாகவோ அல்லது அதற்கு ஈக்குவலாகவோ இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை நீ ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு println மெத்தடை போட்டுக்குவோம். இதில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். ஓகே, டைப் பண்ணிவிட்டு எத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் அங்கே பயன்படுத்திட்டு அப்புறம் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் நேமை. ஸோ நமக்கு அந்த வேல்யூ வந்து வரும். இப்போது நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். பாருங்கள், லூப் வந்து நிற்காமல் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு கவுண்டினுடைய வேல்யூவும் பார்த்திங்க அப்படின்னா 1லே தான் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த கண்டிஷனை கொடுத்துருக்கோம் ரைட்டு, ஆனால் கவுண்டினுடைய வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு எந்த விதமான செயற்பாடும் செய்யலை. அதுதான் இந்த லூப்பை வந்து நிறுத்துறதுக்கு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்க போகுது. விளங்குதா? அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒவ்வொரு லூப் சர்க்கிளுக்கும் கவுண்டினுடைய பெருமதி 1ஆல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு கட்டத்தில் கவுண்டினுடைய பெருமதி 10 அப்படின்றத தாண்டி 11 ஆக மாறும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் டெஸ்டிங் ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ் ஆகின உடனே இந்த லூப்பை வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதை நிறுத்திடும். ஓகே, இப்போது நான் முதல் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு சரியாக 10 தடவை தான் இந்த லூப் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகே, அப்போது நமக்கு வந்து இந்த லூப்பை இப்போது 10 தடவை தான் ரன் பண்ணணும் அப்படின்ற எண்ணிக்கை நமக்கு தெரியுது. அதனால் நம்ம ஈஸியாக இங்கே வந்து பயன்படுத்தி இந்த லூப்பை வந்து நாம் செயற்படுத்திட்டோம். சில சந்தர்ப்பங்களில் ஒரு லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்ற ஐடியா நமக்கு இல்லாத போதும் கூட நம்ம வந்து வைல் லூப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை விளங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெத்தடை வந்து நான் சொல்லணும். சரியா? அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து நாம் டபுள் அப்படின்ற டேட்டா டைப் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, டபுள் நம் அப்படின்னு கொடுப்போம், வேரியபிள் நேம். இதில் மேத் அப்படின்னு நாம் கொடுக்கணும். மேத் அப்படின்றது ஒரு கிளாஸ் நேம். டாட் ரேண்டம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் லைனில் நம்மளுடைய வேல்யூவை பார்க்குறேன். நம் வேரியபிளுடைய வேல்யூவை பார்க்குறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு 0.7107 அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு பிறகு இங்கிட்டு வருது. ரைட், திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஏற்கனவே வந்த அந்த நம்பர் வந்து வரல. இப்போ 0.36 அப்படின்னு வருது.
ஓகே. இந்த ரேண்டம் அப்படின்ற மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதும் 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இலக்கத்தை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகே. கண்டிப்பாக 1 அப்படின்ற நம்பர் வராது, ஆனால் 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்கும். சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய நம்பர் 0க்கும் 10க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வந்து 0க்கும் 100க்கும் இடையில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். ஓகே. இப்போது இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து while லூப்பை புரிஞ்சுக்க போகிறோம். இப்போது while opening and closing parentheses, opening and closing curly braces, right? இதுக்குள்ள கண்டிஷன் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா set underscore val equals to true அப்படின்னு கொடுப்போம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு பூலியன் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பூலியன் set val equals true அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது இந்த கண்டிஷனல் டெஸ்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, செட் வேல் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை வந்து நாம் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனல் டெஸ்டிங் இப்படி பண்ணும்போது நாம் கண்டிப்பாக இப்படி நாம் டபுள் ஈக்குவல் சைன் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்படி நாம் சும்மா அப்படி விட்டோம் அப்படின்னா கூட ப்ரோக்ராமுக்கு தெரியும் நாம் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முதல்ல இருந்த மாதிரி இப்படி டபுள் ஈக்குவல் சைன் போட்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஒன்று தான், இப்படி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட்? இதுக்கு மேலதிகமாக கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போது எத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆகுது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஒரு இன்ட் டைப்பில் இருக்க போகுது. ஓகே. நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ 1 அப்படின்னு கொடுப்போம். சரியா? இப்போது ரைட். இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஃபினிட்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த லூப்பை நிறுத்துறதுக்கு தேவையான எந்த கோடுமே நான் வந்து இன்னும் எழுதலை. ஓகே. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். ரைட்? இஃப் num less than 5 set underscore val equals to false அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே இன்னொரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். ரைட்? இந்த இடத்துல count is அப்படின்னு கொடுத்து நம்ம கவுண்டினுடைய வேல்யூவை இங்கே போட்டுக்குவோம். ஓகே. இப்போது நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணோன்னு பாருங்கள், நான் வந்து இங்கே கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் by 1. ஓகே. சாரி ஃபார் தட். இப்போது நான் ரன் பண்ணுற ப்ரோக்ராமை பாருங்கள். இப்போது இங்கே வந்து நம் அப்படின்ற வேரியபிளில் ஜெனரேட் ஆகி இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு இங்கே இருக்குது. அதே நேரத்தில் இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்ற நம்பரும் நமக்கு வந்து இங்கே வருது. ஓகே. இந்த லூப் வந்து 8 தடவை வந்து ரன் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போது இங்கே வந்து இருக்கக்கூடிய கேள்வி இதுதான், இந்த நம் அப்படின்ற வேரியபிள் எத்தனாவது லூப் சர்க்கிளில் 5ஐ விட குறைவான எண்ணிக்கையில் பெறுமதியை பெறும். இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்பரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 5ஐ விட குறைவாக இருக்குமா இருந்தால் இந்த செட் வேல் அப்படின்ற இந்த வேரியபிளினுடைய வேல்யூவை ஃபால்ஸ்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபால்ஸ்னு மாற்றினதுக்கு பிறகு ப்ரோக்ராம் அடுத்த தடவை இந்த லூப்பை ரன் பண்ண முயற்சி பண்ணும்போது இந்த செட் வேல் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை பார்க்கும். அது ஃபால்ஸ்னு இருந்த காரணத்தினால இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதை நிறுத்திடும். இப்படி தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த லூப்பை வந்து நிறுத்துகிறோம். ஓகே. ஆனால் எப்போ இந்த நம் அப்படின்ற வேரியபிள் 5ஐ விட குறைவான எண்ணிக்கையில் ஒரு எண்ணை பெறும் அப்படின்னா
அது வந்து நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. இந்த தடவை பாருங்கள், 8 தடவை இந்த லூப் வந்து ரன் ஆகியிருக்கு. ரன் ஆகினதுக்கு பிறகு 8வது தடவை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.81 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகிருக்கு. இது வந்து 5ஐ விட குறைவாக இருந்த காரணத்தினால இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறது நின்றுது. அடுத்த முறை நாம் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து நின்றுது. இன்னும் ஒரு தடவை ரன் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு திரும்பவும் 8 தடவை இந்த லூப் ரன் ஆகியிருக்கு. திரும்ப 13 தடவை, இப்படி 50 டைம்ஸ் கூட போகலாம், 100 டைம்ஸ் கூட போகலாம். அப்போது இந்த லூப் வந்து எப்போ நிற்கும், எப்போ இந்த லூப்பை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பரை நாம் தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கு இல்லையா? இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் வந்து இந்த வைல் லூப்பை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோர் லூப்பையும் ஒரு சில சின்டாக்ஸில் சில மாற்றங்களை செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கான உதாரணம் ஒன்றையும் நான் உங்களுக்கு கடைசியாக நான் கொடுப்பேன், ரைட்டா? ஆனால் ஸ்பெஷலி இந்த வைல் லூப்பை வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணணும் அப்படின்ற எண்ணிக்கை தெரியும் போதும் தெரியாத போதும். ஃபோர் லூப் அப்படின்றது எதுக்கு ஸ்பெஷலாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு லூப்பை எத்தனை தடவை நாம் ரன் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணிக்கை தெரியும் போது மட்டும். ஓகே, அதையும் நம்ம கொஞ்சம் மாற்றி இந்த ப்ரோக்ராமை ஃபோர் லூப்லையும் நம்ம எழுதலாம். அது எப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டூ வைல் லூப். ஓகே, டூ வைல் லூப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வைல் லூப்பே கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா டூ வைல் லூப் வந்து வந்துடும். ஓகேயா? இப்போது இங்கே வந்து பாருங்கள், இந்த வைல் லூப்பில் கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணுறோம்ல, இதுக்கு பின்னாடி டூ அப்படின்னு கொடுங்க, ரைட்டா? கொடுத்ததுக்கு பிறகு இந்த லூப் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள், ரைட்? முடியுது இந்த இடத்துல. அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க, ரைட்? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் ஒன்று கடைசியில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து டூ வைல் லூப். மேலே டூ இருக்குது, கீழே வைல் இருக்குது, அதனால டூ வைல் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த லூப்பும் எக்ஸாக்டாக நமக்கு வந்து வைல் லூப் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். ஆனால் ஒரு சின்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த லூப் வந்து 27 தடவை ரன் ஆகினதுக்கு பிறகு ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகேயா? இப்போ அந்த டூ வைல் லூப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோடு எல்லாமே இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோட்ஸ். ஓகேயா? கண்டிஷன்ஸ் வந்து முற்றுமுழுதாக ஃபால்ஸாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரே ஒரு தடவை இந்த லூப் வந்து ரன் ஆகும். இங்கே வந்து பாருங்கள், நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அங்கே கண்டிஷன்ஸில் செட் வேல் அப்படின்ற வேரியபிளுடைய வேல்யூ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த லூப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கேயே நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இதே வைல் லூப்பாக இருந்தால் ஒரு தடவை கூட ரன் ஆகிருக்காது. இது டூ வைல் லூப் அப்படின்றதுனால பாருங்கள் ஒரே ஒரு தடவை ரன் ஆகுது. ஏன்னா ப்ரோக்ராம் மேலேருந்து கீழ் நோக்கி தான் கோடை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு வரும். இங்கே வந்து பார்த்துச்சு அப்படின்னா டூ அப்படின்ற கீவேர்டை பார்த்தோன்னே கீழே இருக்கக்கூடிய கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ப்ரோக்ராமுக்கு. நம் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் ரேண்டம் மெத்தடை பயன்படுத்தி ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணுறோம், ரைட்? அதை பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கு பிறகு கவுண்டினுடைய எண்ணிக்கையை பிரிண்ட் பண்ணும். அடுத்து கவுண்டினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷனையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும், ரைட்டா? டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தான் இந்த கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்ணும். அப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு தடவை இந்த கோட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், ஓகே, இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதை நிறுத்திடும். இவ்வளோ தான் டூ வைல் லூப். ஓகே காய்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே வைல் லூப்பில் எழுதியிருந்த அதே ப்ரோக்ராமை ஃபோர் லூப்பில் நாம் வந்து இங்கே எழுதியிருக்கோம், சரியா? இப்போது இங்கே வந்து பாருங்கள், நம்ம செஞ்சுருக்கிறது ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். நம்ம வந்து இடையில கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணுவோம்ல, இப்போது i<10 அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷனல் டெஸ்டிங் பண்ணுறோம்ல, அதை வந்து நாம் வந்து இல்லாமல் பண்ணிடுறோம், அழிச்சிடுறோம். ஆனால் அந்த கண்டிஷனல் டெஸ்டிங் எழுதக்கூடிய அந்த பிளேஸ் ஹோல்டரை மட்டும் அங்கேயே விட்டுறோம், சரியா? அதுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு செமிகோலனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த செமிகோலனை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது, சரியா? அந்த இடத்துல நம்ம வந்து செமிகோலனை விட்டுருவோம் அப்படியே, சரியா? இப்போது விட்டுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா வைல் லூப் எப்படி ரன் ஆனிச்சோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் லூப்பும் ரன் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுடைய வசதியை பொறுத்து உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எந்த லூப்பை பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ஃபோர் லூப்பை தான் நான் பயன்படுத்துவேன். ஃப்யூச்சரில் நம்ம ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணும்போதும் கூட நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக நான் ஃபோர் லூப்ஸ் தான் பயன்படுத்துவேன். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.